அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். இந்த இணைவு சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடியதுங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் வீட்டிற்கான அதிபதி. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்திற்கான அதிபதி என்று சொல்லக்கூடியவர். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையும் காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். சனி பகவான் நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர். செய்யும் வினைகளுக்கேற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர். ஒருவருக்கு பொறுமையையும் நிதானத்தையும் தரக்கூடியவர், உழைப்பை தரக்கூடியவர் இந்த சனி பகவான். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் மார்ச் மாதத்தில் நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே மிகவும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இதில் எந்த விதத்துலையும் எந்த தவறுகள் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து செஞ்சுட்டு இருந்தோம். கடந்த சில காலகட்டங்களில் என்னாச்சு அப்படின்னா நிதானத்தையும் பொறுமையும் இழக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் நமக்கு எதிராகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் எவ்வளவோ பொறுமையாக இருந்து பார்த்துட்டேங்க, நானும் எவ்வளவோ நிதானமாக இருந்து பார்த்துட்டேன். எதுவுமே என்னால் செய்ய முடியலைங்க. நான் நினைக்கிறது ஒன்று, இன்றைக்கி நடக்கிறது ஒன்று. என்னோடய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ஆப்போசிட்டாகவே நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கற்பனைகளோட கரெக்டான விதத்தில் அதை கொண்டு போயிட்டு இருந்தானே இன்றைக்கி எல்லாமே எனக்கு எதிராகவே மாறிடுச்சு. என்னடா இந்த லைஃபு, ஏன்டா இப்படி நடந்துட்டுருக்கு, என்ன தான் நமக்கு நேரங்காலங்கள் எதுவுமே சரியில்லையா, எதை தொட்டாலும் வீணாக விரயமாகுது, எதை தொட்டாலும் நஷ்டமாகுது, கை கெட்டினது வாய் கெட்டல, எதுவுமே என்னால் கரெக்டாக உணர முடியல, எதையுமே அனுபவிக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் வந்துருச்சு. அந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த தொழிலில் நல்ல லாபமாக போயிட்டு இருந்தோம், நல்லபடியாக பண்ணிகிட்டு இருந்தோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தோம். திடீர்னு தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாஸ் வந்துச்சுங்க. அந்த லாஸை சரி பண்ணுறதுக்குள்ளே தேவையில்லாத சில கடன் மூலமாக இன்றைக்கி தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்துருச்சு. அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. உங்கள் தொழிலில் மறுபடியும் பழையபடி ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அந்த தொழிலை எடுத்து நடத்தி அது மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அந்த தொழிலில் இருந்த கடனை ஏதாவது ஒரு விதத்தில் அடைச்சிட்டு அதிலிருந்து வெளியே ரிலீஃப் ஆகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு, தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ தொழிலில் நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குங்க. நல்ல அதாவது நீங்கள் நினச்சபடி நீங்கள் எதிர்பார்த்தபடி இது வரைக்கும் இருந்த அந்த இழப்புகளை விட்டுட்டு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. வேலை விஷயம், அது உங்கள் தொழிலில் நிறைய அலைச்சல்கள் அப்படிங்கிறது வரும். வெளியூரோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், உங்களோட பிஸ்னஸை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்குங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறதும், ஒரு ப்ரமோஷன் அல்லது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். ஏன்னா இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணிட்டேங்க, ஸோ அந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதிரி ஒன்று கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேலரி பெரிய லெவலாக இருக்கும், பெரிய ப்ரமோஷன் நல்ல ஒரு பெரிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அந்த வாய்ப்புகள் கரெக்டான விதத்தில் பயன்படுத்தி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டதோ அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டதோ, நீங்கள் எதிர்பார்த்தலேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அது ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது வருங்க. அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்களோ அல்லது ஒரு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட சில அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம், ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இதே வேலையில் இருக்கிறோம், அடுத்தவங்களுக்காக உழைச்சிட்ருக்கோம், நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குங்க. இந்த நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாட்களாக அதாவது லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருந்தது, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடக்குங்க.
கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். யாரும் உங்களை வேணான்னு சொல்லிட்டு வேண்டாங்க இதை விட நாங்கள் பெட்டராக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து ஓகேங்க இது வந்து நல்ல சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில வாய்ப்புகள் வரும். மேரேஜ் வரைக்கும் போயிட்டு திடீர்னு வந்து கல்யாணம் கடைசி ஸ்டேஜில் நின்னவங்களுக்கு மறுபடியும் அடுத்த லைஃப் அமைச்சிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தீருங்க. நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீருங்க. ஏன்னா காரணமே இல்லாமல் சண்டை போட்டுங்க, எதுக்காக சண்டை போட்டோம் அப்படின்னே தெரியலைங்க. இன்றைக்கி வந்து சண்டை எங்களுக்குள்ளே பெரிய அளவில் பிரச்சனையாகி இன்றைக்கி ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் மீண்டும் பழையபடி ஒன்று சேருவோமா, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துட்டோம் அப்படின்னா கட்டாயமாக இதில் எல்லா விதத்துலையும் நல்லபடியாக நடக்கணும். தேவையில்லாத நபர்களுடைய பேச்சு கேட்டு கணவர் வந்து மனைவியை குறை சொல்கிறது, மனைவி கணவரை வந்து குறை சொல்கிறதுங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் எங்களுக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ எங்கள் பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துட்டா இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும். பட் அதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையவே இல்லை. கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க. இந்த லைஃப் மறுபடியும் நாங்கள் கண்டினியூ பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்த்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வித்ட்ராவல் பண்ணக்கூடிய உங்கள் கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கூட மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட சில பாக்கியங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சுங்க, நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், எங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அமையவே இல்லைங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு, இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமாக நிறைய விஷயங்கள் கூட முயற்சி பண்ணோம், அதுவுமே எங்களுக்கு சாதகமாக இல்லை. ஒரு குழந்தை இருக்குங்க, இன்னொரு குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குறோன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்கள். ஸோ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. விட்டு சென்ற நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. என்ன தான் பிரச்சனைன்னே தெரியலைங்க, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம், நான் வந்து எனக்கு அமைஞ்ச லைஃப் தான் சரியில்லைன்னு சொல்லி நானாக ஒரு லைஃப் அமைச்சிக்கணும்னு சொல்லி தேடி போனேன், அதுவும் நல்லபடியாக தான் இருந்ததுங்க. திடீர்னு காரணமே இல்லாமல் செய்யாத ஒரு தவறுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்குற மாதிரி என்னை விட்டு பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. அவங்க என்னை தேடி வருவாங்களா, மறுபடியும் எங்கள் இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாதுன்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களோ அல்லது உங்களை விட்டு விலகி போன நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஸோ பிரிந்த நபர்கள் ஒன்று இணைந்ததற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்க, சொந்தமாக நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள் இருக்குது. அதுக்குண்டான முயற்சிகள் நிறைய பண்ணியிருக்கேங்க. நான் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலுமே செலவுக்கு மட்டும்தான் இருக்குதே தவிர அதுலேருந்து கொஞ்சம் கூட மீதி வைக்கவே முடியல. ஒரு லோன் அப்ளை பண்ணாலும் அதுவும் கரெக்டான விதத்தில் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை உறவினர்கள் கூடயோ அல்லது நண்பர்கள்கிட்டயோ வந்து பணத்தை வாங்கி எப்படியாவது இந்த தொகையை வச்சு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன். அல்லது எனக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டான காலகட்டங்களில் வந்தது அப்படின்னா கூட அதை வச்சு இந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் எனக்கு நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் இதுக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், ஹெல்த்தில் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நல்ல ஆரோக்கியமாக இருந்தோம், மற்றவங்களாம் பார்த்து என்ன பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது. எப்படிங்க உங்களால் மட்டும் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்க முடியுது, எல்லா வேலையும் டக்குன்னு செய்ய முடியுதுன்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கி எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கி முடங்கி போயிருக்கக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் வந்துருச்சு. ஸோ அந்த ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக உங்களை விட்டு விலகுங்க. நல்ல ஹெல்த்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மருத்துவம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், அதே நேரத்தில் கரெக்டான விதத்தில் உடற்பயிற்சி செய்யும்போது இன்னும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலக போதுங்க. கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், கல்வி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் விருப்பப்பட்ட துறையை படிப்பதை தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள், அதில் படித்து அதிலே வேலை வாங்குவதற்கான சில முயற்சிகள் இந்த காலகட்டங்கள் உருவாகும். படிப்பு ரீதியாகவும் கல்வி ரீதியாக வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் உருவாகும். படித்து முடித்தவர்களுக்கு அவர் படித்த துறையிலேயே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்புக்கு ரிலேட்டடாக வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்கன்னா இது ஒரு நல்ல காலகட்டங்கள். இந்த டைமில் உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் அப்படிங்கிறது காரணமே இல்லாமல் வாங்கினது இல்லைங்க, காரணத்துக்காக ஆரம்பித்தேன், ஒரு 5000 10,000 கடன் வாங்கினேன், இன்றைக்கி வந்து கடனை விட்டுட்டு பெரிய அளவில் லட்சக்கணக்கில் வந்து கடன் நிற்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. கடனால் இன்றைக்கி மன நிம்மதி இழந்து
சரியான விதத்தில் தூக்கமே இல்லாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தேவையில்லாத விரயங்கள், நஷ்டங்கள் ஆகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஸோ அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் எப்போ தான் தீரும், கடனை எப்போ தான் அடைக்க முடியும் அப்படின்னா, இந்த 5ஆம் பாவகத்தில் அதாவது இந்த உங்கள் 5ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கிர பகவான். ஸோ இந்த சுக்கிரன் வந்து உச்ச நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பார்த்த இடத்துலேருந்து சில தொகைகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. நீங்கள் கொடுத்த பணம் கூட உங்களை திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இதனால் உங்கள் கடனை அடைச்சி உங்களுடைய பொருளாதார ரீதியான சில சிக்கல்கள் அப்படிங்கிறது விலக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.